இந்த 52வது பாசுரத்தில் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி தயாதேவியே நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இருந்து ஜீவகோட்டிகளை ரட்சிக்கின்றாள் என்று காட்டப்படுகிறது. அபிமுக பாவ சம்பதபி சம்பவினாம் பவினாம் क्वचित् उपलक्षित क्वचित् पङ्कुरकूटगतिः विमलरसावहा वृषगिरीशदये भवति सपति सरस्वतीव शमयत्यकमप्रधिकम्. சரஸ்வதி நதி என்பவள் சில இடங்களில் கண்ணுக்கு தென்பட்டும் சில இடங்களில் மறைமுகமாகவும் ஓடுகின்றாள். அதைப்போல் தயாதேவியும் இங்கு நேராகவும் மறைமுகமாகவும் ஜீவகோட்டிகளை ரட்சிக்கின்றாள். இந்த சரஸ்வதி நதியில் நீராடுபவன் தன் பாபங்கள் நீங்கி புண்ணியனாக ஆவதை போல் தயாதேவியின் கிருபைக்கு பாத்திரமாகி அவன் புண்ணியனாக ஆகின்றான். இங்கு எம்பெருமான் அவன் திருவுள்ளத்திற்கு உகந்தவாறு யாரெல்லாம் சாஸ்திரத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் மிகவும் அனுகூலனாக கடாட்சத்தை தருகின்றான். அவர்களுக்கு எம்பெருமானின் இந்த மனநிலை பெரும் செல்வமன்றோ, வெளிப்படையாக சகல க்ஷேமத்தையும் அவர்களுக்கு அளிக்கின்றான். இதையே நம் ராமானுஜ நூற்றந்தாதியில் பார்க்கலாம். ஞானம் கனிந்து நலங்கொண்டு, ஞானம் பக்தியுடன் கூடி எம்பெருமானை நாள்தோறும் நைபவர்க்கு, தினமும் சேவிப்பவர்களுக்கு வானம் கொடுப்பது மாதவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கிறவர்களுக்கு மட்டும் தரக்கூடியவன். ஆனால் மற்றவர்களுக்கு யார் கொடுப்பார்கள் என்றால் நம் சுவாமி ராமானுஜர். அதை போலவே நமக்கும் அருள்பவள் தயாதேவி. வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த குற்றங்களை நீக்கி ராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு, தன்னை அடைந்தவர்களுக்கு அத்தானம் கொடுப்பது, மோட்சத்தை தரக்கூடியது. தன் தகவென்னும் கைமுதலற்ற ஜீவகோட்டிகளுக்கு கொடுக்கக்கூடியவர். சரண் கொடுத்தே, தன் திருவடியாலேயே நம் பாப்பங்களை போக்கி எம்பெருமானை அடையும்படி செய்கின்றார். அங்கு திருமலையிலும் நமக்காக காத்திருக்கக்கூடியவள் காரே கருணையாக இருக்கக்கூடிய தயாதேவி. இங்கு நமக்கு அருளியவர் காரே கருணை ராமானுஜரு. இன்னொரு ரூபம் எது என்றால் தயாதேவி ரூபத்தில் வசிக்கின்றாள். இன்னும் சிலரை பற்றி பார்க்கலாம். சிலர் முந்திய கர்மவசத்தினால் பின்னும் பாப்பங்களையே செய்து எம்பெருமான் திருவுள்ளம் கலங்கும்படி நடக்கின்றார்கள். அவர்கள் விஷயத்தில் பகவான் எப்படி அருள் புரிவான் என்றால், அவர்களுடைய பாப்பங்களை எப்படியாவது போக்கச் செய்ய வேண்டும். அப்படி போக்கச் செய்து அவர்களையும் அவனுக்கே தாசர்களாக்க வேண்டும் என்று நினைத்தாளாம். அவள் யார்? அவளே காரே கருணையாக இருக்கக்கூடிய தயாதேவி. அதற்காக அவள் செய்யும் மார்க்கங்கள் என்ன? சில தண்டனைகளை தருவது. எதற்காக? அவன் விரைவில் தூயவனாக அவனை ஆக்கி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் சேர்க்க வேண்டும் என்றே. மறைமுகமாக அவள் அவன் முகமாக பிராயச்சித்தங்களை செய்ய வைத்து மோட்ச பரியந்தம் அவனை அனுப்பும்படி செய்கின்றாள். இது எப்படி உள்ளது என்றால், எம்பெருமான் சிருஷ்டியை செய்தான். சிருஷ்டியை செய்த பிறகு ஜீவாத்மாவிற்கு தன் திருவடிகளை காட்டவில்லை. ஆனால் அதை காட்டிக் கொடுத்தவர் நம் சுவாமி ராமானுஜரை போல எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு திருமலையில் நின்று அவன் திருவடிகளை காட்டிக் கொடுக்கின்றாள் தயாதேவி. எம்பெருமான் சிருஷ்டிக்கும் பொழுது சிந்தையினோடு கரணங்கள், சித்தம், புலன்கள் இவையெல்லாம் சிதைந்து அழிஞ்சு போச்சான். முன்னாள் சிருஷ்டிக்கு முன்னாடி அந்தமற்று அழிந்து கிடந்ததாம் ஜீவாத்மாலாம். அதை பார்த்த எம்பெருமான் ஆழ்ந்தது கண்டு, சரி இவைகளுக்கு அருள்வோம், அவை எந்தனக்கு அன்றருளால் தந்த அரங்கனும். உடனே சிருஷ்டிக்கின்றானாம் ஜீவகோட்டிகளை, கரண கலேபரங்களை எல்லாம் கொடுத்து. ஆனால் என்ன கொடுக்க மறந்தான் என்றால்,
தன் சரண் தந்திலன், இதுவே நீங்கள் வந்து அடைய வேண்டிய மார்க்கம், இதுவே வந்து சேர வேண்டிய இடம் என்பதை தந்திலன். அப்பொழுது ஜீவகோட்டிகைக்கு அறிவை உணர்த்தியவர் யார்? நம் சுவாமி. அதைப்போல் திருவேங்கடமுடையானின் திருவடிகளை நமக்கு காட்டிக் கொடுப்பவள் தயாதேவியே. தானது தந்து எந்தை ராமானுஜன் வந்தெடுத்தனன் என்றென்னையே. அதைப்போல் தானது தந்து தயாதேவி வந்தெடுத்தனள் என்றென்னையே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள், திருமலைக்கு செல்வோம், நம் தயாதேவியை கண்டு மகிழ்வோம். அடியே.